வயசு 83. 60 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா விவசாயத்தில் முன்னோடியாக இருந்து நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறையா கிராப் காம்படிஷன்லலாம் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஃபார்மர்ஸ் டிஸ்கஷன் குரூப் அப்படின்னு உழவர் ஆய்வு மன்றம் அப்படின்னு ஒவ்வொரு ஜில்லாலையும் நிறையா ஃபார்மர்ஸை உண்டாக்கி அவங்களுக்கு புது டெக்னாலஜியெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த டெக்னாலஜிலேருந்து கிராப்பிங் பேட்டர்ன் எப்படி எல்லாம் பண்ணலாங்கிறத கிட்டத்தட்ட 50 வருஷமாக அதில் இருக்கேன். அதோட டெக்னாலஜியை கேட்டு 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 கிராப்பிங் பேட்டர்னை நான் மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லாருமே நல்ல கிராப்பிங் பேட்டர்ன் கொண்டு வந்தாச்சு. ஃபாரின்லேருந்து நெல் வந்தால் தான் சாப்பிட்ணுங்கிறது இல்லாமல் இப்போ நல்லா இருக்குது. ஆனால் எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு குறை. என்ன குறைன்னா, கன்சியூமர்ஸுக்கு விலை கம்மியாக கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஃபார்மருக்கு கம்மியாக கொடுக்குறாங்களே. ஒரு அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன செலவாகுது, உழவுலேருந்து ஆரம்பித்து விதையிலேருந்து ஆரம்பித்து இது இருக்கே, அவனும் நாள் முழுக்க உழைக்கிறானே, அவனுக்கு ஒரு ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் வேண்டாமான்னு ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கோம். இப்போ போராட்டம் மாதிரி. அப்போது எம்எஸ் சுவாமிநாதன் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு கொண்டு வந்தாங்க. அவர் ஒரு 3-4 பாயிண்ட் சொன்னார். விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு என்ன செலவு ஆகுதோ அதை போல் 1.5 பங்கு அவனுடைய ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும், சப்சிடி கொடுக்கணும்னு. இது ரொம்ப நாள் ஆச்சு, தூக்கி பொட்டியில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா டெல்லிக்கு வந்தப்புறம் கடைசிக்கட்டையாக உள்ள கிடக்குதே, அந்த விவசாயிகளுக்கு நம்ம எல்லாமே செய்யணுமேன்னு சொல்லி அந்த எம்எஸ் சுவாமிநாதன் விவசாயிகள் எல்லாம் கேட்டு என்ன சொன்னாரோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருமே போராடுறாங்க. எம்எஸ் சுவாமிநாதன் சொன்னதை அதானே சொல்லியிருக்காங்க. ஒன்று சரி, இதில் என்ன பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் அப்படின்னா, இப்போ முந்தியெல்லாம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு கொடுப்பாங்க. அது எங்களுக்கு போகாது, கட்டுப்படியாகாதுன்னு சொல்லிட்டோம். 6 பொருளுக்கு மாத்திரம் கொடுத்தாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் வந்தப்புறம் 27 பொருளுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கூட பிரதமர் சொல்லியிருக்காரு, எப்படி வருஷம் எவ்வளவு ஏற்றிருக்கேன்னு. இது ஓரளவு 150% இல்லைன்னாலும் 125%, 150% வந்தாச்சு. இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க. அதனால் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை எடுத்துருவாங்க. இன்னுமே தனியார் வந்து, அதுவும் கார்பரேட்காரன் வந்து இன்ன விலைக்கு கொடுக்குறியானோ வாங்குவான்னு சொல்கிறது இருக்க, இது முதல் பொய். இது எதிர்கட்சிகளாக உண்டாக்குற பொய். அதனால் அதை விட்டுருவோம். அடுத்தது, கவர்மெண்ட் வாங்கலைன்னா வெளியாள் வந்து வாங்காமல் போயிட்டான்னா இவன் செத்து போயிடுவானேன்றான். அது நிச்சயமாக தொடரும். முந்தி மார்க்கெட்டிங் சொசைட்டியை விட இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸை அதிகமாக்கி அந்த மார்க்கெட்டிங் கமிட்டிக்கோ அல்லது சந்தைக்கோ கொண்டு போகிறதுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் வேனெல்லாம் கொடுக்க போகிறோம், கோல்டு ஸ்டோரேஜ் ரயிலே விட போகிறோம், அதில் கொண்டு போகணுன்னு பண்ணுறாங்க. அதுவும் நம்ம கவனிக்காமல் இருக்காங்க. 3வது, இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்டேட்டை தவிர மிச்ச ஸ்டேட்டில் இவ்வளோ பெரிய போராட்டம் இல்லை. இந்த போராட்டங்கள் ஏதோ பஞ்சாப் விவசாயிகளுக்கு ஆதரிக்கிறேங்கிறதுக்கு இருக்கே தவிர நேரடியாக இல்லை. ஏன்னா பஞ்சாபில் என்ன பண்ணுறாங்க, ஹரியானாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குது, அது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸும் சொல்லுது ஸ்டேட்டு. ஆனால் அதை டைரெக்டாக விவசாயிகள் கொண்டு அங்கே விற்க முடியறதில்ல. நடுப்புற அதுக்குன்னு ஏஜென்சிஸ் கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணுது, அவங்களுக்கு 6.5% கொடுத்து வாங்கணும். இந்த 6.5% விவசாயிகளுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் குறையுது. ஆனால் அந்த விவசாயி இன்றைக்கி போராடல. அந்த இது வாங்குறாங்களே மீடியேட்டர், அவன் நமக்கு 6.5% போச்சே
1750 கோடி போயிடுத்து அப்படின்னு போராடுறாங்களே தவிர இது நிச்சயமாக இல்லை. அதனால் அதையும் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 60 ஆண்டு காலமாக விவசாயிகள் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே பண்ணுறதுனால இன்றைக்கி மத்திய அரசாங்கம் 3-4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபா கொடுக்குறாங்க. எந்த விவசாயம் இருந்தாலும் கொடுக்குறாங்க. அது இன்னும் கொஞ்ச நாளில் அதிகமாகவும் கொடுக்க முடியும். இது யாருமே கொடுத்ததில்லை. இது வரைக்கும் ஒரு இன்சென்டிவ் லோன் கொடுப்பாங்களே தவிர இது கொடுக்குறாங்க. அடுத்தது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு அதிகமாக நல்லபடியாக கொடுக்குறாங்க. ஏதோ நான் சொன்னால் ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணல, கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இன்னும் வரும். அடுத்தது விவசாயி தானே தம் பொருளை எங்கே வேணால் விற்கலாம். இப்போது அதில் ஒன்று அரிசி, நெல், கோதுமை இது தானே கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாம் பண்ண முடியும். இப்போ கரும்பு இருக்குது, வாழை இருக்குது, தென்னை இருக்குது. இது கவர்மெண்ட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸோ கம்பெனி இல்லை. சுகர் ஃபேக்ட்ரிக்கு தான் கொடுக்கணும். அவன் கார்பரேட்டாக தான் இருப்பான். ஆனாலும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. நான் பாம் ஆயில் போட்டிருக்கேன், அதுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் 3 வருஷத்துக்கு சொல்லிட்டாங்க. அதை கம்பெனி வாங்குது. அதில் ஒரு பாயிண்ட் என்ன போட்டிருக்கு, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொடுத்து இந்த கம்பெனி வாங்கியே ஆகணும். இது முதல் சட்டம். 2வது சட்டம், வாங்கினதுலேருந்து 14 நாளுக்குள்ளே பணம் கொடுக்கணும். 2வது சட்டம். 3வது சட்டம் அப்படி கொடுக்கலன்னா அவன் பேரில் 150% ஃபைன் போட்டு அவன் மேலே அரெஸ்ட் வாரண்ட்டு கொடுத்து இவனுக்கு கொடுப்போம். ஆக அந்த பாதுகாப்பு இருக்குது. ஏங்க ஒரு இவங்க கோதுமை நெல்லை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பயிர் இருக்குது. தக்காளி இருக்குது, பழப்பழம் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ஆப்பிள் இருக்குது, சணல் இருக்குது, இது இருக்குது. இதுக்கெல்லாம் நடுப்புற இருக்கிறவங்கள்ட்ட தான் வாங்கணும். அந்த நடுப்புற வாங்குறவங்கள்ட்ட இதுவரையில் பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததை முழுமையாக பாதுகாப்பு கொடுத்திருக்கிற அரசாங்கம். 2வது, அவங்க தட்டி போய் எனக்கு இவ்வளவு தான் கொடுக்கணும்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒப்பந்த அடிப்படையில் இருந்தாலும் இந்த ப்ரைஸுக்கு கம்மி வாங்கக்கூடாது, வாங்கியதை 14 நாளில் கொடுத்தே ஆகணும். இப்படிங்கிற மாதிரியான ஒரு அருமையான சட்டம், விவசாயிகளை பாதுகாக்க ஆரம்பிக்கப்பட்ட சட்டம் 60 ஆண்டுகளில் இது வரைக்கும் வரவே இல்லை. நிச்சயமாக துணிஞ்சு 83 வயசு தைரியமாக சொல்கிறேன். இது அரசியலுக்காகவும் இதுக்கும் போராடப்படுகிறதே தவிர இந்த சட்டம் தொடரணும். அதோட கூட இவங்களை கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் விவசாயிகளுக்கு சாதகமாக இருக்கணும்னு அரசாங்கம் நிச்சயமாக சொல்லுங்கிற நம்பிக்கையில் இந்த 3 சட்டங்களையும் முழுமையாக ஆதரிக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் ஆதரிக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று கூட அறிக்கை கொடுத்துருக்காரு, நான் ஒரு விவசாயி, இது நல்லாவே இருக்கும்னு. மற்ற மாநிலங்கள் எல்லாமே செய்யுது. இந்த 2 சும்மா சீசனல் இதாக எப்படியாவது மத்திய அரசாங்கத்தை எதுக்கணுங்கிறதுக்கு பண்ணுறது தான். அதனால் இந்த போராட்டம் நிச்சயமாக நன்மையில் தான் முடிய போகிறது. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுப்பேன், உங்களை காப்பாற்றுவேன்னு தான் சொல்லுவாங்க. அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் என்னுடைய ஆலோசனையை முடிக்கிறேன்.